Hi guys, welcome back to my channel. இன்னைக்கு பேக்கரி ஸ்டைல்ல ஃப்ரூட் கேக் எப்படி செய்யலாம் தாங்க பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பேக்கரியில ஃப்ரூட் கேக், டீ கேக் இது மாதிரி டீ டைம் கேக் எல்லாத்துக்குமே கேக் ஜெல் தான் யூஸ் பண்ணுவாங்க. நான் இன்னைக்கு 2 kgல கேக் ஸ்பாஞ்ச் எடுக்க போறேன். அதுக்கு 25 கிராம் கேக் ஜெல் எடுத்துக்கலாம். இந்த 2 kg கேக்குக்கு டோட்டலா 15 எக் தேவைப்படும். ஃபர்ஸ்ட் இந்த ஜெல் கூட 3 எக், 1/2 kg சுகர் சேர்த்து லோ ஸ்பீட்ல நல்லா ஒயிட்டா சுகர்லாம் கரைஞ்சி ஃப்ளஃபியா வர வரைக்கும் பீட் பண்ணணும். இது ஒரு சைடுல பீட் ஆகிட்டு இருக்கட்டும். இது ரைஸ் ஆகுற டைம்ல சைட் பை சைடா கேக்குக்கான மற்ற ஒர்க்கையுமே பார்த்துக்கலாம். இந்த டைம்ல அவனை 180 டிகிரி செல்சியஸ்க்கு 10 மினிட்ஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ணிட்டு கேக் டின்ல ஆயில் கிரீஸ் பண்ணி பட்டர் ஷீட் போட்டு ரெடியா எடுத்து வச்சிடலாம். இப்போ மற்ற இன்கிரீடியண்ட்டை மெஷர் பண்ணி ஸ்லீவ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். 2 kg ஸ்பாஞ்சுக்கு 1/2 kg மைதா எடுத்து 3 டைம் நல்லா ஸ்லீவ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இன்னைக்கு ஃப்ரூட் கேக் பண்றதுனால ஒரு 250 கிராம் டியூட்டி ஃப்ரூட்டி எடுத்து வச்சிருக்கேன். இது 2 கலர்ல மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். இது கூடவே கொஞ்சமா முந்திரி பாதாம ட்ரை ரோஸ்ட் பண்ணி கிரஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ஃபைனலா லைட்டா மேல தூவி விடுறதுக்காக இது கூட மீதி எக்கை 1 by 1 ஆட் பண்ணணும். அதுக்காக எக்கை உடைச்சு எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் 5 எக்கை உடைச்சு எடுத்துக்கிறேன். நீங்க பிகினர் ஸ்டேஜ்ல இருந்தா ஒரு குட்டி பவுல் ஒன்று வச்சுக்கிட்டு முட்டையை ஒன்னா உடைச்சி நல்லா இருக்கிற முட்டையை மட்டும் ஒரு பவுல்ல மாத்தி எடுத்து வச்சுக்கோங்க. டோட்டலா எல்லா முட்டையும் உடைச்சு ஊத்திங்கன்னா ஒரு முட்டை வீணா போயிருந்தாலுமே உடைச்ச எல்லா முட்டையுமே வேஸ்டா தூக்கி போடுற மாதிரி ஆயிடும். நம்ம இதெல்லாம் எடுத்து வைக்கிற வரைக்குமே சுகரு, ஜெல்லு, எக்கு இது எல்லாமே ஒன்னு சேர்ந்து பீட் ஆகிட்டே இருக்கணுங்க. இப்போ பாருங்க நல்லா ரைஸ் ஆகி ஒயிட் கலர்ல ஃபிளஃபியா இருக்குது பாருங்க. இத பார்க்கும் போதே தெரியும் சுகர் நல்லா மெல்ட் ஆகி சாஃப்டா ஷைனிங்கா இருக்கும். அந்த ஸ்டேஜ்ல உடைச்ச முட்டைய ஒன்னா நான் பண்ற மாதிரியே கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணணும். ஃபுல்லா எல்லாத்தையுமே சேர்த்தீங்கன்னா பேட்டர் தண்ணியா லிக்விட் ஸ்டேஜ்ல ஆயிடும். ஸ்பாஞ்ச் நல்லா மெத்துன்னு சாஃப்டா இருக்காதுங்க. ஒரு எக் ஆட் பண்ணி அது மிக்ஸ் ஆனதும் அது வரைக்குமே கொஞ்சம் டைம் கொடுத்து நெக்ஸ்ட் எக் ஆட் பண்ணணும். இது மாதிரியே மீதி உள்ள எல்லா எக்குமே கொஞ்சம் கொஞ்சமா இதுல சேர்த்துக்கலாம். எக்லாம் ஆட் பண்ணதும் பேட்டர் பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு ரைஸ் ஆகி இருக்கும். இப்போ 2.5 ml வெனிலா எசன்ஸ், 2.5 ml பைனாப்பிள் எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மூடி பாத்தீங்கன்னா 5 ml குள்ளது. இதுல 1/2 ml நம்ம எடுத்துக்கலாம். 1/2 ml எடுத்தீங்கன்னா 2.5 ml கரெக்டா வரும். எசன்ஸ் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆனதும் ஸ்லீவ் பண்ணி வச்சிருந்த மைதாவை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கலாம். இதுல ஒரு கரண்டி மாவு சேர்த்து அது மிக்ஸ் ஆனதும் இன்னொரு கரண்டி மாவு சேர்க்கணும். இது மாதிரியே எல்லா மாவையுமே போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சேர்க்கும் போதுதான் ஃபர்ஸ்ட் போட்ட ஃபிளார் ஃபர்ஸ்ட் மிக்ஸ் ஆகி நெக்ஸ்ட் போடுற மாவு மிக்ஸ் ஆகும். ஃபைனலா கட்டி எதுவும் இல்லாம ஸ்மூத்தா பேட்டர் நமக்கு கிடைக்கும். நீங்க ஹேண்ட் பிளெண்டர்ல போட்டீங்கன்னா இது மாதிரியே கொஞ்சம் கொஞ்சமா மாவு போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு அப்புறமா இன்னும் கொஞ்சம் மாவு போட்டு இது மாதிரியே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனாக்கா ஒரே தடவை சேர்க்கும் போது தண்ணி ஆயிடுங்க மாவு. நமக்கு ஸ்பாஞ்ச் வந்து சாஃப்டா இருக்காது. இது கூடவே கொஞ்சமா எல்லோ ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். எல்லோ கலர் ஆட் பண்ணி நல்லா கலந்ததும் எடுத்து வச்ச ஃப்ரூட்டை பாதி போட்டு கலந்துருக்கேன். கடைகள்ல ஃப்ரூட் கேக்கு எல்லோ கலர்ல தாங்க இருக்கும். அதுக்கு தான் எல்லோ ஃபுட் கலர் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். நான் லைட்டா தான் ஊத்திருக்கேன். இதுக்கு மெஷர்மெண்ட் எதுவும் கிடையாதுங்க. நமக்கு தேவைப்படுற அளவுக்கு லைட்டா ஊத்திக்கலாம். இப்போ லோ ஸ்பீட்ல வச்சுட்டு 250 ml ஆயில் எடுத்து சேர்த்துக்கலாம். பாருங்க பேட்டர் வந்து இந்த அளவுக்கு ஸ்மூத்தா சாஃப்டா திக்கா இருக்கணும். இத கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட்ல ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மீதி எடுத்து வச்சிருந்த ஃப்ரூட் அண்ட் நட்ஸை ஆட் பண்ணி கலந்துக்கலாம். ஃப்ரூட்ஸை நான் அப்படியே ஆட் பண்ணிட்டேங்க. இப்படி பண்ணும்போது பேக் ஆகி வெளியே எடுக்கிறப்ப எல்லா டியூட்டி ஃப்ரூட்டியுமே அடியில போய் ஸ்டோர் ஆயிடுங்க. அதை அவாய்ட் பண்ண இந்த ஃப்ரூட் கூட கொஞ்சமா மைதா டஸ்ட் பண்ணி கலந்து பேட்டர்ல ஆட் பண்ணும்போது ஸ்பாஞ்சில் அங்கங்க நடுவுல இருக்குங்க. கேக் சாப்பிடும் போது அப்பப்போ வாயில கடிப்படும். இந்த ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணி பேட்டர் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் அப்படியே சேர்த்ததுனால அடியில போய் எல்லாமே ஸ்டோர் ஆயிடுச்சு. இப்போ பேட்டர் வந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. இதை ஆயில் கிரீஸ் பண்ணி வச்சிருந்த டின்ல ஊத்தி இது மாதிரி ஒரு ஸ்டிக் வச்சு ஏர் பபிள்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு 2 டைமா நல்லா டேப் பண்ணி ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிருந்த அவன்ல 180 டிகிரி செல்சியஸ்ல 45 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த டின்ல 1.5 kg பேட்டர் மட்டும் தாங்க நான் ஆட் பண்ணிருக்கேன். கஸ்டமர் வந்து நம்ம கிட்ட 1.5 kg கேட்டிருக்காங்க. அதனால 1.5 kg மட்டும் இதுல ஆட் பண்ணிட்டு மீதி உள்ளதை வீட்டு யூஸ்க்காக இன்னொரு டின்ல ஊத்தி சேம் ப்ராசஸ் ரிப்பீட் பண்றோம். வீட்டுக்குன்றதுனால கொஞ்சமா டாப்பிங்க்கு மட்டும் ட்ரை ரோஸ்ட் பண்ணியிருந்த பாதாம் முந்திரியை மட்டும் டாப்பிங்க்கு போட்டுக்கிறேன். அவ்வளவுதாங்க. இதை டேப் பண்ணிட்டு நம்ம இதை எடுத்து வச்சிடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வச்ச கேக் எவ்வளவு சூப்பரா பேக் ஆகி இருக்குன்னு பாருங்க. இதை ஒரு ஸ்டிக் வச்சு இது மாதிரி சென்டர்ல குத்தி பார்க்கும்போது ஸ்டிக்ல ஒட்டாம இது மாதிரி கிளீனா இருக்கணும். அப்பதான் ப்ராப்பரா பேக் ஆயிருக்குன்னு அர்த்தங்க. அப்படி இல்லாம ஸ்டிக்ல லைட்டா ஒட்டி இருந்தா இன்னொரு 5 to 10 மினிட்ஸ்க்கு பேக் பண்ணி எடுத்துக்கோங்க.
ஒவ்வொரு அவனுக்கும் ஒவ்வொரு டைம் வந்து சேஞ்ச் ஆகுங்க. உங்களோட அவனுக்கு ஏற்ற மாதிரி டைமு கூடவோ குறையவோ வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இத சைடுலாம் நைஃப் வச்சு ரிமூவ் பண்ணிட்டு அப்படியே கூலாக விட்டுடலாம். உடனே எடுத்தா ஸ்பாஞ்ச் ஒட்டிக்கிட்டு பிச்சிட்டு வந்துருங்க. இது நல்ல கூலானதும் டிமோல்ட் பண்ணியாச்சு. பாருங்க, நான் சொன்ன மாதிரியே ஃப்ரூட் எல்லாமே அடியில போய் ஸ்டோர் ஆயிடுச்சு. இதாங்க நான் பண்ண மிஸ்டேக். நீங்க இந்த மிஸ்டேக் வராம பாத்துக்கோங்க. இதை ரெண்டா ஸ்லைஸ் பண்ணிட்டு பாருங்க எவ்வளவு ஒரு சாஃப்டா இருக்குன்னு. இதை கட் பண்ணி கஸ்டமருக்கு பேக் பண்ணி கொடுத்தாச்சு. இது மாதிரி கேக் ஓரியன்டா உங்களுக்கு வீடியோ வேணும்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்து சேரும். வீட்டுக்கு ரெடி பண்ணதுமே சூப்பரா பேக் ஆயிருச்சுங்க. அதையுமே செக் பண்ணிட்டு சைட்ல ரிமூவ் பண்ணி டிமோல்ட் பண்ணியாச்சு. இதையுமே கட் பண்ணி ஸ்லைஸ் பண்ணி சாப்பிட்டாச்சு. சூப்பரா பேக்கரியில கிடைக்கிற மாதிரியே நல்ல டேஸ்டியாவே இருந்துச்சுங்க. ஒரு சிஸ்டர் கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க, கேக் ஜெல்ல வெளியவே வைக்கலாமா இல்ல ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணணுமான்னு. கேக் ஜெல்ல எப்போதுமே வெளியே வச்சிருந்தாவே போதுங்க. எக்ஸ்பிரி டேட் மட்டும் பார்த்துட்டு எக்ஸ்பிரி டேட் முடிஞ்சதும் யூஸ் பண்ணக்கூடாது. இப்ப பாருங்க, வீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணதுமே சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. எந்த அளவுக்கு ஸ்பாஞ்சியா வருதுன்னு பாருங்க. கட் பண்ணும் போதே நமக்கு தெரியும் அதோட டெக்ஸ்சர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பாருங்க எவ்வளவு ஒரு சாஃப்டா ஸ்பாஞ்சியா இருக்குதுன்னு சொல்லிட்டு. அவ்வளவுதாங்க, பேக்கரி ஸ்டைல்ல ஃப்ரூட் கேக் நம்மளாலையும் வீட்லயே செய்ய முடியுங்க. நீங்களும் நான் சொன்ன அளவுகளோட நான் சொன்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி இந்த ஃப்ரூட் கேக் செஞ்சு பாருங்க. எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோவை ஃபுல்லா பார்த்துட்டு இதுல எதுவும் டவுட் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்ச டிப்ஸை உங்க கூட ஷேர் பண்றேன். அப்புறம் முக்கியமா பிகினர் ஸ்டேஜ்ல ஃபர்ஸ்ட் டைம் தான் இந்த கேக் பண்ண போறீங்க அப்படின்னா கம்மியான எக் வச்சு கம்மியான குவான்டிட்டியில செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல மீட் பண்றேன். பாய்.